தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியோடாக இன்றைய நாளில் எங்களுடைய நிகழ்ச்சியில் நாங்கள் தலைப்பில் என்ன விஷயத்தை கதைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டே இருக்கின்ற சந்தர்ப்பத்துல நாங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா குறிப்பா இந்த கார்த்திகை மார்கழி வந்தாலே மலைகளுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னதுதான் உண்மையான ஒரு விடயம். ஆனால் இந்த கார்த்திகை மார்கழியில இந்த அதிக மழை பெய்வதன் காரணமாக காற்றழுத்தம் அதிகமாகும், மழையினுடைய வீழ்ச்சி அதிகமாகும். இவ்வாறு வளமையாக இருக்கக்கூடிய ஒரு இதுலதான் நாங்கள் இருந்து கொண்டிருப்போம். ஆனால் இந்த ஆண்டு 2025 இறுதி ஆண்டுல நாங்கள் பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே சிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். அதுவும் வடக்கு கிழக்குல 26, 27, 28 இந்த 3 நாட்களுமே நாங்கள் மிகவும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. எல்லாருமே சொல்லுவார்கள் காற்றழுத்தம் என்று சொன்னா என்ன, அது சும்மா கதைப்பார்கள், ஆனால் வராது. இவ்வளவு மழை பெய்யும் என்று சொல்லுவார்கள், ஆனால் வராது அப்படின்னு சொல்லி நாங்கள் சாதாரணமாக சில விடயங்களை எடுப்பது உண்டு. அதுதான் எங்கள் மேல் இருக்கக்கூடிய ஒரு தவறான விடயமாக இருக்கிறது. ஒரு விடயத்தை ஒருவர் அறிவிக்கின்றார் என்று சொன்னால் ஏதோ ஒன்று இல்லாமல் அந்த விடயம் முழுமையாகாது என்பதை முதலில் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல விடயங்களை அறிவிக்கிறார்கள். அதுக்கேற்றால் போல் நாங்கள் எங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. குறிப்பா எங்களுடைய வடக்கு கிழக்குல இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே இன்றிலிருந்து வருகின்ற சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் மிக மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். குறிப்பா உங்களால் முடிந்தால் யாருமே வெளியில் செல்லாமல் வீட்டில் ஒரு சேஃபான இடத்துல நீங்கள் இருங்கள். இந்த பத்திரிகையிலும் சரி, முன்னெச்சரிக்கையிலும் சரி, நாங்கள் பல விடயத்தை உங்களுக்காக இன்று முன்வைத்துள்ளோம். எவ்வாறு நாங்கள் இந்த மழை காலத்திலும் சரி, இந்த காற்றழுத்தத்திலிருந்து தப்பிக்கவும் வீட்டில் எவ்வாறான இடங்களில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கக்கூடிய ஒரு விடயத்தையும் உங்களுக்காக நாங்கள் முன்வைத்துள்ளோம். இதை சாதாரணமாக எடுக்காமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குறிப்பா இப்போது பாடசாலைகள் எல்லாம் விடுமுறை நாட்களாக இருக்கிறது. எல்லாருமே வீட்டில இருப்போம். இப்படி 3 நாட்கள் தொடர் மழை, காற்றழுத்தம், சூறாவளி எவ்வாறு என்று சொன்னால் பல நிறுவனங்கள்ல விடுமுறை கொடுத்து விடுவார்கள். ஏனென்று சொன்னால் எல்லாரும் சேஃபாக இருக்க வேணும், எங்களால் வீதியால் டிராவல் பண்ணி வர முடியாது என்பதற்காக. எனவே வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே வெளியில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லாதவர்கள் கட்டாயம் நீங்கள் வீட்டில் உங்களுடைய பாதுகாப்பை மேலும் பலப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் நாங்கள் கூறுகின்றோம். இந்த 3 நாட்கள்ல வரக்கூடிய மழையும் இந்த காற்றும் அதிகமாக எங்களை தாக்கக்கூடும். குறிப்பா இந்த காற்றழுத்தத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள், அது மாத்திரமில்லாமல் எங்களுடைய வீடுகள்ல பெரிய மரங்கள் இருக்கும். இது எந்த காலத்திலையுமே விழாது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைத்து கொண்டிருப்போம். அது எங்களுக்கு எப்பவுமே சேஃப் தான் அப்படின்னு சொல்லி அவ்வாறு கூட நீங்கள் இருக்காதீர்கள். கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்கள். நாங்கள் நடக்காது என்று சொல்லி நினைக்கக்கூடிய பல விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது போலதான் இதுவும் ஒன்று. அதை நீங்கள் சரியான முறையில் பின்பற்றுங்கள் என்பதுதான் எங்களுடைய ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த மழை காலத்தில் வீட்டில் இருப்பவர்கள் என்ற பாதுகாப்பை தாண்டி எல்லாருக்குமே உணவுகள் என்பது கட்டாயம் தேவையானது ஒன்று. இந்த 3 நாள் எங்களை பாதுகாத்தால் அதுக்கு பிற்பாடு நாங்கள் 300 நாட்களுக்கு தேவையான அளவிற்கு உழைக்க முடியும். எனவே 3 நாள்ல சென்று நாங்கள் அவ்வளவு தூரத்துக்கு எங்களால் உழைத்து எதையுமே நாங்கள் சாதிக்க போவதில்லை. எங்களுடைய உடல் ஆரோக்கியமும் நாங்கள் சரியாகவும் வீட்டில் இருந்தால் மட்டும்தான் எங்களை நாங்கள் சரியாக உயர்த்தி பாதுகாக்க முடியும் என்பதை நீங்கள் மறக்காதீர்கள். எனவே இந்த நிகழ்ச்சியையும் சரி, இந்த செய்திகளையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு தெரியாத உறவுகள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள், உங்களுடைய சூழலில் இருப்பவர்களோடு 4 பேரோடு கதைத்தால் அந்த 4 பேர் அதை 40 பேருக்கு சொல்லுவார்கள். அந்த 40 பேர் அதை 400 பேருக்கு சொல்லி இவ்வாறு அந்த செய்திகள் பரவலாக செல்லக்கூடும். எதன் மூலம் எங்களுடைய செய்திகள் பரவக்கூடுதோ அந்த இடத்துல நாங்கள் நல்ல செய்திகளை கட்டாயம் கதைக்க வேண்டும். இது சார்ந்து நாங்கள் இன்று கதைக்கலாம். இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வாக கூட இருக்கக்கூடும் என்பதுதான் எங்களுடைய ஒரு நோக்கமாகவும் இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் நீங்கள் இந்த மழை காலத்துல உங்களை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள், குறிப்பா மழை காலத்துல நாங்கள் இந்த மின்சாதன பொருட்களை உபயோகிப்பதை மிகவும் குறைக்க வேண்டும். நாங்கள் ஏற்கனவே பார்க்கப்பட்டதுல தொலைபேசியினூடாக மட்டும் நாங்கள் செய்திகளை அறிந்து கொள்ளலாம். யாரோடும் ஒரு அவசரத்துக்கு நாங்கள் கதைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல விடயத்தை அவர்களோடு கதைக்கலாம். இவ்வாறு நீங்கள் அந்த செயல்களை மட்டுமே ஈடுபடுத்துங்கள். இந்த பத்திரிகைகளிலும் சரி, தொலைபேசியூடாக ஒருவர் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விடயத்தையும் சரி, எங்களுடைய இந்த ஊடகத்தின் மூலமாக சொல்லக்கூடிய இந்த செய்திகளையும் சரி கட்டாயம் உங்களுடைய காதுகளில் போட்டு அதை சரியான முறையில் நீங்கள் இந்த 3 நாளும் உங்களை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய ஒரு கடமையாக இருக்கிறது இல்லையா கரிகரன்?
நிச்சயமாக. அப்ப இந்த மழைக்காலம் இது ஒரு வரலாறு காணாத மழையாக அல்லது பேரிடராக இருக்க போகிறது என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக 2 காற்றழுத்த தாழ்வு நிலைகள் ஒன்று சேர்ந்து வடக்கு கிழக்கை நோக்கி நகர்வது இதுதான் இலங்கையினுடைய வரலாற்றிலே முதன்முறையாக இருக்குது. குறிப்பாக 130 வருடங்களுக்கு பிறகு வரலாறு காணாத ஒரு பேரிடருக்கு இலங்கை தயாராக வேண்டும் என்று கூறியிருக்கிறார். குறிப்பாக இந்த காற்றழுத்த நிலையானது அல்லது மழைவீழ்ச்சியானது நேற்றைய தினமே ஆரம்பித்தது. குறிப்பாக மத்திய மாகாணங்கள், தென் மாகாணங்களிலே இந்த மழைவீழ்ச்சி தொடர் மழையாக பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினத்திலே வடக்கு கிழக்கு நோக்கி இந்த தாளமுக காற்றழுத்தமானது நகர இருக்கிறது. எனவே இன்றைய தினத்திலிருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கனமழை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நாளைய தினம் கனமழை மிக கனமழையாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே போல காற்றினுடைய வேகமும் அதிகரித்து புயலாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலைமை 28, 29ஆம் திகதி வரை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் கனமழையை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்றும் தெரிவித்தார்கள். எனவே இவ்வாறான இடர்கள் வரும்போது மக்கள் அவற்றுக்கு தயாராக இருக்க வேண்டும். எனவே அனர்த்த முகாமைத்துவம் சார்ந்த திணைக்களங்கள், நிறுவனங்கள், பிரதேச சபைகள், பிரதேச செயலகங்கள், அதே போல அவசர சுகாதார சேவை நிறுவனங்கள், சுகாதார சேவை உத்தியோகத்தர்கள் அத்தனை பேரும் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அதே போல உங்களுடைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இந்த வெள்ள வாய்க்கால்களை துப்புரவு செய்து இந்த வெள்ள நீர் ஓடி வடிந்து ஏனைய நிலங்களுக்கோ அல்லது கடல்களுக்கோ கலப்பதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்ளுங்கள். குறிப்பாக வீடுகளிலே நீங்கள் இந்த மதிலுக்களால் தண்ணி போகிறதுக்கு சின்ன ஓட்டை ஒன்று வச்சிருப்பீங்க. அந்த ஓட்டையெல்லாம் அடப்பட்டிருக்கும். அதுகளையும் துப்புரவு செய்து தண்ணீர் கூட வளவுகளிலிருந்து வெளியேறி பின்னால் இருக்கக்கூடிய வாய்க்கால்களுக்கான விழுந்து கடலை சென்றடைவதற்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கடந்த வருடத்தை போல இந்த வெள்ளப்பெருக்கிலே வெள்ள வாய்க்கால் எல்லாம் மூடி இருந்தது. எனவே வெள்ள வாய்க்கால்களை தயவு செய்து இது பிரதேச சபை தான் துப்புரவு செய்ய வேண்டும், நகர சபை தான் துப்புரவு செய்ய இல்லாமல் உங்கள் வீடுகளுக்கு முன்னால் அல்லது அருகில் இருக்கக்கூடிய வெள்ள வாய்க்கால்களை துப்புரவு செய்து அந்த வாய்க்காலினூடாக தண்ணி இலகுவாக சென்றடைவதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வெள்ளம் வரும் பொழுது இல்லை இவியல் ஒழுங்கா துப்புரவாக இருக்கிறார்கள், இவியல் துப்புரவு இல்லாதார்கள் என்று பார்த்து வருவது. வெள்ளம் நிரம்பினால் எல்லாருடைய வீடுகளுக்கும் எல்லாம் வரப்போகுது. எனவே சமூக நோக்கோடு செயற்படுவோம். இன்றைக்கு கொஞ்சம் மழையினும் அடைமழையாக பெய்வதற்கு முதல் இவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் ஈடுபடுவோம். அதே போல கிராமங்களில் இருக்கக்கூடிய இளையோர் அமைப்புகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், சமூக அமைப்புகள் எல்லாம் மூலிய கிராமங்களில் இருக்க ஒவ்வொரு கிராமங்களில் இருக்கக்கூடிய இந்த வெள்ள வாய்க்கால்களை துப்புரவு செய்து வெள்ளம் ஓடக்கூடிய வழிமுறைகளை ஏற்படுத்தினாலும் பாரிய இடர்களிலிருந்து நாங்கள் கொஞ்சம் தப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல இந்த இடர்காலம் நிகழும் பொழுது குறிப்பாக இந்த வீடுகள், குடிசைகள் சில நேரம் இடிந்து விழுவது அல்லது சரிந்து விழுவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் ஒரு மெத்தை அல்லது பெட்ஷீட் அவற்றினால் உங்களை சுற்றி கொண்டு அல்லது உறுதியான மேசை அல்லது கட்டிலுக்குள்ளே சென்றிருப்பது உங்களை ஓரளவு பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளாக இருக்குது. அதே போல இலத்திரனிய சாதனங்களுடைய தொடர்பை கண்டிப்பாக துண்டித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் மழை தானே ஒரு படத்தை பார்ப்போம், சீரியலை பார்ப்போம், டிராமாவை பார்ப்போம், அதை பார்ப்போம் என்று இல்லாமல் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய இலத்திரனியல் சாதனங்கள் அத்தனையும் துண்டித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல தொலைபேசிகளை இந்த செய்திகளை அறிந்து கொள்வதற்காக மாத்திரம் இந்த வானிலை அல்லது காலநிலை அல்லது இடர் முகாமைத்துவம் தொடர்பான செய்திகளை அறிந்து கொள்வதற்காக மாத்திரம் தொலைபேசிகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே தொலைபேசிகள் தேவையான விடயங்களை சார்ஜ் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். தொலைபேசியாக இருக்கட்டும், சார்ஜர் லைட்டாக இருக்கட்டும், ஏனைய விடயங்களை சார்ஜ் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அவசர தேவைகளுக்காக பயன்படுத்த வேண்டியது. அதே போல தேவையற்ற அழைப்புகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். தேவையற்ற ரீதியிலே தொலைபேசிகளை பயன்படுத்தி தவிர்த்துக் கொள்ளுங்கள். மற்றது இந்த பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் தொடர்பாக அவதானமாக இருங்கள். பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்கள் இப்பொழுது அழைத்து செல்லுங்கள். குறிப்பாக வளமையாக வெள்ளப்பெருக்கிலே பாதிப்படையக்கூடிய மக்கள், பள்ள பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள், வெள்ளத்தினால் தொடர்ச்சியாக பாதிப்புகள் எதிர்கொள்ளக்கூடிய மக்கள் உங்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய உங்கள் பிரதேச சபைகளூடாக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்குமிடங்களுக்கு சென்று கொண்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதே போல உரிய சுகாதார முறைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாகனங்களை நீங்கள் நிறுத்தப் போகிறீர்கள் கடலில் இருந்து தூரமாக மரங்களுக்குள்ளோ அல்லது தூண்கள் இந்த மின்கம்பங்களுக்குள்ளோ நிறுத்த வேண்டாம். பாதுகாப்பான இடங்களிலே உங்களுடைய வாகனங்களை நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் கூறப்படுது. அதே போல பெரிய மரங்கள் இருந்தால் அதனுடைய கிளைகளை இப்பொழுது மழை இல்லாத நேரத்திலேயே தரைத்து அவற்றை கொஞ்சம் குறைத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல இந்த காற்று குறைந்தவுடன் சூறாவளி நின்று விட்டு என்று வெளியில் வராதீர்கள். பாரிய காற்று அல்லது சூறாவளி உருவாவதற்கான ஒரு ஆயத்த நிலையாக கூட அது இருக்கலாம். எனவே உரிய தகவல்கள், உத்தியோகபூர்வ தகவல்கள் கிடைக்கும் வரைக்கும் அனைவரும் வீட்டிலே பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் தான் கூறப்படும். அதே போல இந்த சமூக ஊடகங்கள், யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இந்த ஃபேஸ்புக்குகள், டிக்டாக்குகள், இன்ஸ்டாகிராம்கள், ரீல்ஸ் போடுறது, நியூஸ் அப்டேட் பண்ணுறாக்கள் இருக்கட்டும், தயவு செய்து உண்மை செய்திகளை மாத்திரம் நீங்கள் சமூகத்துக்கு கொடுத்துக்கணும். சமூகத்தை தேவையில்லாத ரீதியிலே பதட்டமடைய வேண்டாம். தம்நெயிலுக்காக ஆளை தாண்டி சென்ற வெள்ளம், தென்னை மரத்துக்கு ஏறிய வெள்ளம் தயவு செய்து அப்படியான விடயங்களை தவிர்த்து கொண்டு மக்கள் இந்த நேரத்திலே பதட்டமாக இருப்பார்கள். நீங்கள் சொகுசாக இருந்தாலும் இந்த வெள்ளங்களிலே பாதிக்கப்பட்டு அல்லது தங்களுடைய சொந்தங்கள், பிள்ளைகள் அனைவரையும் இந்த வெள்ள பிரதேசங்களிலே அனுப்பி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கவலைப்பட்டு கொடுப்பார்கள். எனவே அவர்கள் இந்த நோய்கள் ஏற்படக்கூடிய நோய்வாய்ப்பட்டவர்கள் இருப்பார்கள். எனவே உங்களுடைய தம்நெயில், உங்களுடைய வியூவர்ஸ் உங்களுடைய பணங்களுக்காக தயவு செய்து போலி செய்திகளை அல்லது எங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை உங்களுடைய சமூக வலைதளங்களிலே பதிவு செய்வதை தவிர்த்து கொண்டு உண்மை செய்திகளை மாத்திரம், அங்கீகரிக்கப்பட்ட செய்திகளை மாத்திரம் மக்களுக்கு வழங்கிக் கொள்ளுங்கள். இது ஒரு சமூக சேவையாக மேற்கொண்டு செயற்படுங்கள் என்பதை நாங்களும் தாழ்வாக தெரிவித்துக் கொள்வோம். அதே போல யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை பேராசிரியர் திரு நாகமுத்து பிரதீப் ராஜ் அவர்கள் அடிக்கடி இந்த வானிலை தொடர்பான உன்னதமான அங்கீகரிக்கப்பட்ட செய்திகளை வழங்கிக் கொள்கிறார். எனவே அவருடைய பதிவுகளை நாங்கள் பார்ப்பதன் மூலம் வானிலை அல்லது காலநிலை, இடர் முகாமைத்துவம், அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பான செய்திகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே வரப்போகிறது ஒரு அளவு காணாத அல்லது காலம் காணாத
பேரிடராக இருக்கிறது. எனவே அதற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். உரிய நடவடிக்கைகளை பிரதேச சபைகளாக இருக்கட்டும், ஏனைய தொண்டு நிறுவனங்களாக இருக்கட்டும் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளும். அதே போல நீங்களும் எந்த இடத்துல இப்போ நாங்கள் வெள்ள பிரதேசம் இல்லாட்டியும் வாய்க்கால்கள் அடைபட்டு திடீரென வெள்ளம் பெறக்கூடியது. எந்த நேரத்தில் இப்போ வெள்ளம் பெறும்னு தெரியாது. எனவே உங்களுடைய வீடுகளிலே அத்தியாவசிய பொருட்களை கொண்டு ஒரு பொதியை வைத்திருங்கள். அதே போல மருத்துவ விடயங்கள் இருக்கக்கூடிய பொதியை வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான ஆவணங்களை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஆவணங்களை, அதே போது குழந்தைகள் வயோதிபர்களுக்கான உடைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த மருத்துவ பொதிகளுக்கு உங்களுக்கு தேவையான இந்த சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான மருந்துகள், கர்ப்பிணி தாய்மார்கள் இருந்தால், முதியவர்கள் அல்லது உங்களுக்கு தேவையான மருத்துவ பொருட்களை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. எனவே வரப்போகிற இந்த அனர்த்த முகாமைத்துவத்தை எதிர்கொள்ள தயாராகவும், குறிப்பாக இந்த நாளைய தினம் ஆவீர தினத்திலே உங்கள் இறந்த உறவுகளுக்காக அஞ்சலி செலுத்த இருப்பவர்கள் உங்களையும் கவனத்தில் கொண்டும் மழை ஓரளவு சீரான நேரங்களில் அந்த டைமுகளை பாவிச்சு ஒழுங்கான நேரத்திலே சென்று நீங்களும் அந்த அஞ்சலி நிகழ்வுகளை செலுத்திவிட்டு உங்களையும் நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் கரியரன். நான் என்று உங்கள் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம்.